இப்போ உன்னுடைய வாழ்க்கையில கஷ்டம் அதிகமாக இருக்கா? உனக்கான வீடியோ தான் இது. முருகன் என்னை கைவிட்டதால் தான் இந்த கஷ்டம் எனக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா உண்மை அதுவல்ல. முருகர் உங்களை சோதிப்பதால் தான் இவ்வளவு கஷ்டமும். நான் நல்ல மனசு உடையவன், யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காதவன், இருந்தாலும் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க. இதுதான் பலர் புரிஞ்சுக்காம போற இடம். முருகன் சாதாரண மனிதர்களை சோதிக்க மாட்டார். அவர் சோதிப்பது எல்லாமே எதிர்காலத்தில் உயர்ந்த நிலையை அடைபவர்களையும் உயர்ந்த வெற்றிகளை பெறப்போகிறவர்களை மட்டும்தான். உன்னுடைய சக்தி எவ்வளவுன்னு உனக்கே தெரியாத நேரத்துல அந்த சக்தியை வெளிக்கொண்டு வரதான் இந்த சோதனை. அதை நீ புரிஞ்சுக்க. வெள்ளியை சுத்தப்படுத்த நெருப்பு தேவை, அதே மாதிரிதான் உன்னை உருவாக்க இந்த கஷ்டமும் தேவை. இன்று நீ தாங்குகிற கண்ணீர் தான் நாளைக்கு உன்னுடைய வெற்றி கதைகளாக மாறும். இப்ப நீ தனியாக இருக்கலாம், உதவி இல்லாம இருக்கலாம். ஆனா நினைச்சு பாரு, முருகன் உன்னை ஒருபொழுதும் கைவிட மாட்டார். இந்த சோதனைகள் எல்லாம் உன்னை அழிக்க வரவில்லை, உன்னை உயர்த்ததான் வருகிறது. நீ நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாத. முருகன் எப்பொழுதும் உன்னோட இருக்கார். இந்த கஷ்டமெல்லாம் முடிஞ்சு நல்லபடியா உன்னுடைய வாழ்க்கை மாறும். கவலைப்படாதீங்க. முருகன் இருக்க நமக்கு என்ன பயம்? நன்றி, வணக்கம்.